2009 பாராளுமன்ற தேர்தலுக்கான வாக்கு செலுத்திட்டு சந்தோஷமான மனநிலையில் இந்த வீடியோ போடுறேன், பார்க்கலாமா? ஜனநாயகத்தின் முக்கிய கடமையாக பார்க்கப்படுறது என்னென்னா, நமது உரிமையை நாம் நிலைநாட்டுவது தான். நம்மளுடைய உரிமையை நம்ம நிலைநாட்டுவதுக்கு நமக்கு கொடுத்துருக்கிற ஒரு ஆயுதம் தான் ஓட்டு. இந்த ஓட்டை நம்ம கண்டிப்பாக போடணும் அப்படிங்கிற ஒரு கொள்கையின் அடிப்படையில் தான் இப்போ நம்மளாம் சென்னையில் தான் இருக்கிறோம் அப்படின்னா கூட இந்த ஓட்டளிக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இப்போ மாயாரம் தொகுதி தான் நம்ம பாராளுமன்ற தொகுதி, மயிலாடுதுறை பாராளுமன்ற தொகுதி. அதுக்கு வந்து ஓட்டளிச்சாச்சு. இந்த ஓட்டளித்ததுக்கு பிறகு ஒருவரை பற்றி கண்டிப்பாக நம்ம பதிவு பண்ணி ஆகணும். யாருன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். அந்த ஓட்டளித்த விதம், அந்த ஓட்டளித்ததுக்கு பிறகு ஆல் இண்டியா மீடியாவே எப்படி ஒரு அட்டென்ஷனை க்ரியேட் பண்ணார். அதாவது யோசிச்சு பாருங்களேன். அதாவது நார்த் இந்தியன் ஊடகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க மோஸ்ட்லி தமிழ்நாட்டில் நடக்கிற எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதை அவங்க அவ்வளோ ஈஸியாக எதிரொலிக்கவே மாட்டாங்க. நமக்கு சென்னை ஃப்ளட்டு வந்தபோது கூட அவ்வளோ ஈஸியாக அவங்க அதை கன்வே பண்ணலை. ஒக்கி புயல் வந்தபோது கூட பண்ணலை. ஸ்டெர்லைட்டில் அவ்வளோ மிகப்பெரிய போராட்டங்கள் நடந்து கொண்டு இருந்த பொழுது அவங்க அந்த அட்டென்ஷன் க்ரியேட் பண்ணல. நிறைய விஷயங்கள் இதுமாரி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் இன்றைக்கி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஓட்டளித்த விதம், ஓட்டளித்ததுக்கு பிறகு திட்டத்திட்ட ஒரு மணி நேரம் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் நம்ம சொல்லவே தேவையில்ல, எல்லா சேனல்லையும் அது வந்துருச்சு. அடுத்தது தென்னிந்திய சேனல், அதாவது மலையாளம், தெலுங்கு, கன்னடம், இந்த மாதிரி சேனல்லையும் தொடர்ந்து அந்த நிகழ்ச்சிகளை ஒளிபரப்பிக்கிட்டே இருந்தாங்க. அதற்கு பிறகு சர்ப்ரைஸாக நான் பார்க்கும்போது நார்த் இந்திய ஊடகங்கள்லேயும் சதன் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் இன்னொரு சேனலில் வந்து இந்தியன் சூப்பர் ஸ்டார் அப்படின்னே சொன்னாங்க. அது வந்து அவங்களுக்குள்ளே இருக்கிற அது குழப்பமா என்னன்னு தெரில. பட் இருந்தாலும் ஒருத்தங்க அங்கீகரித்தாங்க இல்லையா, இந்தியன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஓட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஓட்டளித்த விதத்தை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிகிட்டு இருந்தாங்க. பார்க்குறதுக்கு எப்படின்னா, இவர் ஒரு மனிதனுக்கு மட்டும்தான் இந்த ஆல் இண்டியாவை கவர் பண்ணும் அந்த திறமை இருக்குது அப்படிங்கிறது இது மீண்டும் ஒரு முறை நிதர்சனமாக நம்ம கண் முன்னாடி இன்றைக்கி தெரிஞ்சிச்சு. அதே மாதிரி நேத்தியே சொன்ன மாதிரி தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இன்றைக்கி ஓட்டளிச்சுட்டு வேறு யாருக்கும் ஆதரவுங்கிறத சிம்டம்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நீங்கள் நேற்று சமூக வலைதளங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டே இருந்தது. ஆனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான் எடுத்த முடிவுலேருந்து சற்றும் மனம் மாறாமல் இந்த முறை பத்திரிகையாளர்களை கூட சந்திக்காத விடைபெற்றுக்கிட்டார். ஏன்னா அவர் என்ன ஒரு வார்த்தை பேசினாலும் அதற்கு 1000 அர்த்தங்கள் இங்கே புனையப்படுங்கிறதுனால ஓட்டளிச்சுட்டு நேராக கிளம்பிட்டார். அதுக்கப்புறம் ஷூட்டிங்க்கு தான் போக போகிறார். இதான் நம்ம நடந்த நிகழ்வு. அதே மாதிரி அவர் ஓட்டளித்த அந்த உள்ளே வந்ததுலேருந்து ஓட்டு போடுற வரைக்கும், அதாவது அந்த அலுவலர்கள் அவங்க வந்து யாருக்குமே அவங்க எழுந்திருக்கணும்னு அவசியம் இல்லை, மரியாதை கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் என்னென்னா, அந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பார்க்கும்பொழுது அந்த ஒரு பெரிய ஒரு அந்த எழுந்து நிற்கும் போது உடனே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உட்காருங்க அப்படின்னு சொன்னது, அதாவது அவர் எழுந்தது அந்த அன்பின் வெளிப்பாடு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அவரை உட்கார சொன்னது வந்து உங்கள் கடமையை நீங்கள் செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாமே ஒரு உணர்வுபூர்வமாக நடந்தது. ரொம்ப சந்தோஷமான நிகழ்ச்சியாக பார்க்கப்படுது. பார்ப்போம். ஜனநாயகத்தை மீட்டெடுக்கிறதுக்கு நம்மளால் முடிஞ்சது ஓட்டளிக்கிறது மட்டும்தான். அதை செஞ்ச ஒரு சந்தோஷத்தில் இருக்கோம். நிறைய பேருக்கு இந்த வாய்ப்புகள் வந்து கிடைக்கப்பெறதும் இல்லை. ஏன்னா நம்ம வேறு ஊரில் இருப்போம், இதுக்காக போகணுமா அப்படின்லாம் யோசிப்போம். பட் சில பேர் நாங்கள்லாம் எவ்வளோ தூரமாக இருந்தாலும் வந்து ஓட்டு போட்டுடணும் அப்படின்னு தீர்மானிக்கிறோம். பார்ப்போம். அடுத்த தேர்தலில் தான் அதுக்கு அடுத்த ஓட்டு. ஈகர்லி வெயிட்டிங். நீங்களாம் எப்படி வெயிட் பண்ணுறீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.